ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள். இப்போ நம்ம யோகா அண்ட் யூத் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு அடலசன்ட் ஏஜ் குழந்தைங்க இல்லைனா ஒரு ஜென்ரலாக யூத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் இப்போது இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது அவங்களுக்குலாம் ஜென்ரலாக என்ன வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஆம்பிஷன், கரியர் க்ரோத் இதெல்லாமே கடகடன்னு நடக்கணும், லைஃப்பில் ஈஸியாக செட்டில் ஆகிடணும், இந்த மாதிரி அவங்களுக்கு உடனே வேணுன்ற ஒரு ஆட்டிடியூட் நிறைய பார்க்க முடியுது நம்மளால். அவங்களோட எனர்ஜியும் நல்லா எப்போவுமே ஹையாக வச்சுருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ரெஷர் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு எப்போவுமே ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம், நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இதை நம்ம இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே நமக்கு தோணலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லைனா ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அந்த கஷ்டத்தையோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸையோ வேற ஒரு இடத்துல அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த எனர்ஜி எல்லாத்தையும் போடும்போது அவங்களோட தாட்ஸு எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கெரியரில் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கலாம், இல்லைனா சோஷியல் ஆங்ஸைட்டி. ஜென்ரலாக இந்த காலத்து யூத் பசங்க எல்லாருக்குமே இந்த சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்கிற ஒரு விஷயம், க்ரௌடுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த இமேஜ் ஒன்று, இல்லைனா அவங்களோட பாடி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஒல்லியாக இருக்காங்களா, குண்டாக இருக்காங்களா, அழகாக இருக்காங்களா, இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம பாடியை நம்ம பார்த்துக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட மைண்ட் செட் நல்லா சேஞ்ச் ஆகிடுது. இப்போது யோகாவில் இருக்கிற மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு போகுது அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது என்ன மென்டல் கிளாரிட்டி நமக்கு கொடுக்குதுன்னா, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒர்க் இருக்குது, நாளைக்கு காலேஜில் சப்மிஷன் இல்லை ஸ்கூலில் சப்மிஷன்னா நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம், படப்படன்னு இல்லாமல், அதுக்கு டென்ஷன் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல், எந்த அளவுக்கு பொறுமையாக இதில் எடுத்துகிட்டு போகலான்ற அளவுக்கு நமக்கு ஒரு மைண்ட் ஸ்பேஸ்க்கு வந்துடுறோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, படம் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட்டே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு 1 hour அவங்க யோகா பண்ணும்போதோ இல்லை ஒரு 1 hour ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு வர அந்த ஒரு ஃபீலே ஒரு தனியான ஃபீல். ஸோ அந்த கிளாஸில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணலான்ற ஒரு சில ஆசனாஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு சேலஞ்சிங்காக. இப்போது சில குழந்தைகளுக்கெல்லாம் அந்த யூத்தில் இருக்கிற மெயினாக அவங்க இந்த தலைகீழாக குதிக்கிறது, தலையில் நிற்கிறது, கையில் நிற்கிறது, இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் ரிலேட்டட், கேலிஸ்தனிக்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யோகாலையும் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரும்போது நிறைய அட்வான்ஸ்ட் போசஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு அதெல்லாமே நல்லா சேலஞ்சிங்காகவும், எப்படி நம்ம இதை இன்னும் பெட்டராக பண்ணலாம், இல்லைனா எப்படி நம்ம இதை கற்றுக்கலான்ற ஒரு ஜோனுக்கு போவாங்க. அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயமாக அவங்களுக்கு எப்போவுமே கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் யோகாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மெயினாக இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த யூத் கிட்ட அது எப்போவுமே ஒரு ப்ரெஷராக அவங்க பார்க்குறாங்க ஒரு விஷயம். ஜென்ரலாக நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்கள். பார்க்க ஃபிட்டாக இருக்கீங்களா, இல்லைனா குண்டாக இருக்கீங்களா, ஒல்லியாக இருக்கீங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ மெயினாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா, நம்ம உடம்புல எந்த நோயும் இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்த்தியாக மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுத்துலேயுமே நம்ம இருக்கோமான்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு உண்மையாகவே உள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் அதுதான் பில்ட் பண்ணும், வெளில இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் அதுதான் பில்ட் பண்ணும். நிறைய அத்லீட்ஸ், ஆண்டர்ப்ரெனர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே ஏன் யோகா பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாகவே அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அவங்க லைஃப்லேயும் சரி, அவங்க மைண்ட் லெவல்லையும் சரி, எந்தளவுக்கு அது சப்போர்ட் பண்ணியிருக்குன்றதை அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு யூத்லேயும் அதை கண்டினியூ பண்ணி பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃப் லாங் அதோட ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ அதை ஒரு ஹேபிட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் அது ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஹெல்த்தியாக நீங்கள் எல்லாருமே அதை மேண்டேட்டரியாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்.